ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு டம்மி காமிக்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நம்ம சேனலில் தொடர்ந்து கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் படத்தில் இருக்க கேரக்டர்ஸோட ஆடியன்ஸ் வந்து பார்த்துருக்கும். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா படத்தில் வந்து இப்போ அப்பியராக இருக்க சர்பன்ட் சொசைட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். சர்பன்ட் சொசைட்டி யார் நண்பா கேட்டிங்கன்னா, இவங்க ஒரு கேங் ஆஃப் ஸ்னேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்னேக் டீமில் இருக்க வில்லன்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் இந்த சர்பன்ட் சொசைட்டி. இந்த டீம் பார்த்தீங்கன்னா காமிக்கில் ஏகப்பட்ட டைம் வந்து கேப்டன் அமெரிக்காவுக்கு தொல்லை கொடுத்துருக்கு, அவெஞ்சர்ஸ்க்கும் தொல்லை கொடுத்துருக்கு. இந்த சர்பன்ட் சொசைட்டி அப்படின்றது யாருன்றதை காமிக் வெளியே பார்க்கலாம். சர்பன்ட் சொசைட்டி பார்த்தீங்கன்னா இப்போ கேப்டன் அமெரிக்கா அப்பியர் ஆக போகுதுன்ற காரணத்தால் இதை வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சர்பன்ட் சொசைட்டியோட ஐடியா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யாருக்கு வருதுன்னா, சென்ட் ஓக்லர் அப்படின்னு சொல்ல போகிற ஒருத்தருக்கு தான் வருது. இந்த சர்பன்ட் சொசைட்டி ஐடியா வச்சு அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்தமாதிரி சர்பன்ட்ஸ் எல்லாம் சர்பன்ட்டாக இருக்க வச்சு ஒரு டீம் உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. இவர் பார்த்தீங்கன்னா வந்து ரெக்ஸான் ஆயில் கம்பெனி அப்படின்னு சொல்ல போகிற ஒரு கம்பெனி வந்து டைப்பில் இருக்காரு. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு கிளாக் வந்து கொடுக்குது. அந்த கிளாக்கோட பவர் என்ன பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அந்த கிளாத்தை வச்சு இவரால் வந்து டெலிபோர்ட் ஆக முடியும் அப்படின்னு சொல்ல போகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு உடம்பு வந்து மியூட்டேட் ஆன உடம்பு, அதாவது இவர்கிட்ட பாம்பாட தன்மைகள் அதிகமாக இருக்குது. அந்தமாதிரி மியூட்டேட் ஆன ஒருத்தவரை அந்த சென்ட் ஓக்லர். இவருக்கு இந்த ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா, இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அது வந்து சர்பன்ட் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த சர்பன்ட் ஸ்குவாட் வந்து ரெக்ஸான் தலைமையில் தான் வந்து இந்த டீம் வந்து உருவாகுது. இந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா சர்பன்ட் ஸ்குவாடில் யாரெல்லாம் ஃபஸ்ட் டைமில் இருக்காங்கன்னா, அனகொண்டா, பிளாக் மாம்பா, டெத் ஆடர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாம்பு டீமில் இருக்க கேரக்டர்ஸ்லாம் வந்து இந்த டீமில் வந்து சேர்றாங்க சென்ட் ஓக்லர் கீழே. இந்த சென்ட் ஓக்லரை இன்னொரு பேராக சைட் விண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு டீமாக வந்து இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு மிஷின் கொடுக்குறாங்க. அந்த மிஷின் என்ன பார்த்தீங்கன்னா, சர்பன்ட் க்ரௌன் அப்படின்னு சொல்ல போகிற அந்த க்ரௌனை வந்து போயிட்டு எடுத்துன்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்கள பார்த்தா அந்த மிஷினுக்கு போகிறாங்க. அந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா இந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் விட்டு இந்த சென்ட் ஓக்லர் சைன் விண்டர் அப்படின்னு சொல்ல போகிறவர் வந்து எஸ்கேப் ஆயிடுறாரு அந்த க்ரௌன் எடுத்துக்குன்னு. இவங்க எல்லாரையும் அங்கே அனாதையாக விட்டு இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அந்த க்ரௌன் எடுத்துமே கொடுத்து பேமெண்ட்டும் கிடச்சிது. இதுக்கப்புறமா தான் நம்ம சென்ட் ஓக்லருக்கு ஒரு ஐடியா வருது, அதாவது சைட் விண்டருக்கு ஒரு ஐடியா வருது. நம்பியே இதை வந்து ஒரு பெரிய கேங்காக உருவாக்கக்கூடாது, இந்த கேங் வச்சு நம்ம நிறைய சம்பாதிக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வருது. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அந்த காசை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு, இந்த காசை அதிகமாக்குறாரு. இந்த மாரி இப்படி போய் நிற்க டைமில் பார்த்தீங்கன்னா இவர் நிறையா இந்த மாதிரி பாம்பு மாதிரி இருக்க வில்லன்ஸ் எல்லாத்தையும் வந்து தேடி நிற்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து இவர் விட்டு வந்தார் பார்த்தீங்கன்னா ஒரு டீம். அந்த டீம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சென்ட் ஓக்லரை பிடிச்சிடுறாங்க. பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் நீ மரியாதையாக வந்து எங்களுக்கு தேவையான எங்களுக்கு சேர வேண்டிய காசை கொடுத்துறா சொல்லிட்டு போட்டு செம்மையாடிக்கிறாங்க. அப்போ பார்த்தா சென்ட் ஓக்லர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் உங்களுக்கு தர வேண்டிய காசும் நான் பல மடங்கு தரேன், நான் வந்து என்கிட்ட ஒரு ஐடியாவுக்கு சொல்லிட்டு ஒரு சர்பன்ட் சொசைட்டி ஐடியா சொல்கிறாரு. இதை கேட்டோன்னு எல்லாருக்கும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சரி இந்தமாரி ஆளுங்களாம் போய் நம்ம போய் கூப்பிடலாம் சொல்லிட்டு வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறதுக்காக நிறைய பேர் கூப்பிட்றாங்க. இதில் யார் கூப்பிட்றாங்க பார்த்தா, புஷ் மாஸ்டர், கோப்ரா, கன்ஸ்ட்ரக்டர், ஆப்ஸ், காட்டன் ஸ்பைஸ், லேட்ரர், வைப்பர், அப்புறம் பைத்தான் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைமண்ட் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாம்பு மாரி இருக்க பேருங்களை வச்சுங்க, பாம்பு பவர்ஸ் வச்சுக்கவங்க எல்லாரையும் வந்து இவங்க வந்து டீமாக வந்து ரெடி பண்ணுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் ஃபஸ்ட் டைம் ஒரு மீட்டிங் வந்து வைக்கிறாங்க. அந்த மீட்டிங்க்கு பார்த்தா வைப்பர் வந்து வரல. இந்த வைப்பரை தவிர மற்ற எல்லாருமே வந்து அங்கே அப்பியர் ஆகிறவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து சென்ட் ஓக்லர் அவர் ஐடியா போய் சொல்கிறாரு. இந்த ஐடியா படி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மிஷின்ஸ் பண்ணாலும் அதில் எல்லாருக்குமே வந்து பங்கு வந்து கரெக்டாக கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹைடெக் கேஜெட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாருக்கும் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் மட்டும் இல்லாமல் பென்ஷனுக்கும் நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து நிறையா இதை வந்து கொடுக்குறாரு. இப்போ இது கொடுக்கறதுனா வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிச்சி போகுது இந்த ஐடியா. ஆனால் சென்ட் ஓக்லர் பக்கத்தில் எல்லாம் சர்பன்ட் சொசைட்டிக்கு வந்து ஒத்துக்கிறாங்க. பட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்ல போகிற அந்த வில்லன் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. எனக்கு இது செட் ஆகாது சொல்லிட்டு வந்து வெளியே போயிடுறாரு. பட் இருந்தாலும் வந்து சர்பன்ட் சொசைட்டி அப்படி இருந்தாலும் பயங்கரமாகவே போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிஷன் கொடுக்குறாங்க. மிஷன் என்ன பார்த்தீங்கன்னா, எய்ம்ஸ் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு ஆர்கனைசேஷன் மார்வல் யூனிவர்ஸில் இருக்க நிறைய பேர் தெரியும். அவங்க பார்த்தீங்கன்னா வந்து மோடாக்கை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சர்பன்ட் சொசைட்டி கிட்ட வந்து ஒரு மிஷன் கொடுக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த மிஷனை வந்து சர்பன்ட் சொசைட்டி வந்து மோடாக்கை கொள்றாங்க. மோடாக்கை கொள்றதுனால வந்து இவங்களுக்கு நிறைய காசு வந்து எய்ம்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறவங்க கொடுக்குறாங்க. இவங்க இப்படியே போய் இந்த டைமில் பார்த்தா இந்த சர்பன்ட் சொசைட்டிக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. பிரச்சனைகள் அப்படின்றது காரணத்தை என்னென்னா, இந்த பூம் ஸ்லாங், கோச் வைப், அப்புறம் ராக் பைத்தான், அப்புறம் வந்து வைப்பர், இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து இந்த டீமுக்கு வந்து ஒரு பிகேமரே பெட்ரே பண்ணுறாங்க சர்பன்ட் சொசைட்டியை. சர்பன்ட் சொசைட்டி டீமே மொத்தமாக அடிக்கிறாங்க. வைப்பர் அப்படின்னு சொல்ல போகிறவங்க பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து சர்பன்ட் சொசைட்டி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க. அவங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த டீமை வந்து மொத்தமாக கைக்குள்ளே போட்டுக்கிறாங்க. இவங்க சர்பன்ட் சொசைட்டி வந்து ஃபுல்லாக வந்து வைப்பர் சொல்கிற பேச்சை கேட்க ஆரம்பிச்சிது. பட் இருந்தாலும் வந்து கோபரா அப்படின்னு சொல்ல போகிறவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வைப்பரை வந்து டிஃபீட் பண்ணுறது மூலமாக வைப்பரால் கொஞ்ச நாள் தான் வந்து அந்த டீமுக்கு லீடராக இருக்கும்போது அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து சென்ட் ஓக்லரே லீடராக மாறுறாரு. பட் சென்ட் ஓக்லருக்கு ஒரு கட்டத்து மேலே இந்த சர்பன்ட் சொசைட்டியை வந்து ஃபாலோ பண்ண பிடிக்கல. ஏன்னா வந்து இவங்கெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயத்துக்காக வந்து மாறிட்டாங்களே அப்படின்னு மாதிரி சம காண்டில் இருக்காரு சர்பன்ட் சொசைட்டி மேலே. ஆனால் இவர் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, அந்த பதவி ரிசைன் பண்ணுறாரு. ரிசைன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரிசைன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா கோப்ராக்கு வந்து இந்த பதவி கொடுக்குறாங்க. கோப்ரா வந்து இதுவுமே வந்து சர்பன்ட் சொசைட்டிக்கு லீடர் அப்படின்ற மாதிரி பதவி கொடுக்குறாங்க. இந்த விஷயத்தில் கோப்ராவை இதில் இருந்தால் கோப்ராவை கிங் கோப்ரான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க சர்பன்ட் சொசைட்டியில். இதோட பார்த்தீங்கன்னா வந்து சர்பன்ட் சொசைட்டியில் ஆஜின் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை, see you.